நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல்லேருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து 33ஆம் மேட்ச் உங்களுக்கு சண்டிகர் அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்குது. 7:30 மணிக்கு நைட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வாங்க கொஞ்சம் லெவலில் செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாப் கிங்ஸோட லெவல் பார்த்துடலாம். சானி பேர்ஸ்டோ, அதர்வா டைப், சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜத்தேஷ் சர்மா, சசாங்க் சிங், அஜிதோஷ் சர்மா, கர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வஜிஜோ ரபாட்டா. இம்பேக்டாக வந்து பிரப் சிம்ரன் சிங் அல்லனா ராகுல் சஹர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிரப் சிம்ரன் சிங் வந்துடுறாரு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ராகுல் சஹரை யூஸ் பண்ணிடுறாங்க. இவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 பிளேயர் தான் இது வரைக்கும் பஞ்சாப் இந்த 2 பிளேயரை இப்படி தான் ஒரு இம்பேக்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எம்ஐயோட ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ரொமாரியோ செப்பர்ட், ஸ்ரேயஸ் கோபால், ஜெரல்டு கோச்சி, சத்பிரீத் பும்ரா, ஆகாஷ் மேத்வால். இம்பேக்டாக வந்து ஸ்கையை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இம்பேக்டாக உங்களுக்கு சூரியகுமாரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுத்து பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். 33ஆம் மேட்ச் உங்களுக்கு சண்டிகரத்தில் நடக்குது. 18ஆம் தேதி 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது 150லேருந்து 180. சரிங்களா? அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் 1, செகண்ட் பேட்டிங் 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு வெனியூவில் ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 31 ட்ரிப்பு ப்ளே பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் 15, எம்ஐ வந்து 16 வின் பண்ணியிருக்காங்க. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சுக்கு 33 விக்கெட். லாஸ்ட் 3 மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் 18, செகண்டு 15 விழுந்திருக்கு. அதில் ரைட் ஃபேஸர் 17, லெஃப்ட் 16. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சுக்கு 8 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்டு 3. இந்த வெனியூவில் மட்டும் பஞ்சாப் 3 ப்ளே பண்ணி 1 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எம்ஐனும் ப்ளே பண்ணல. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்தோட ட்ரீம் டீம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது நேத்தோட டீம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோங்க. எப்படியுமே அந்த 50% பார்த்திங்களா, யாரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு தெரியல. அதில் எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 7 பேர் வந்திருந்தாங்க. ஆர்ஆர் மேட்ச் எஸ்டர்டேக்கு முந்தின நாள் மேட்ச்சில். சரிங்களா? அப்போ 7 பேர் வந்திருந்தாங்க. சரிங்களா? அப்போது அடுத்த நாள் எஸ்டர்டே நம்ம வந்து அதுக்கு லாஸ்ட் மேட்ச் நேற்று நடந்த மேட்ச்சில் 6 பேரை யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். 50% கீழே. ஏன்னா 7 வந்தது. சரிங்களா? ஆர்ஆர் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு 7 வந்தது. ஆர்ஆர் கேகேஆர் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு 7 வந்தது. சரிங்களா? அதனால் 7 யூஸ் பண்ணாதீங்க, 6 வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 50% கீழே. அப்போ கண்டிப்பாக 50% கீழே 6 பேர் வந்திருக்காங்க. ஜாக் ப்ரெஷர் 1, எஸ் குமார் 2, முகேஷ் குமார் 3, இஜான் சர்மா 4, சந்தீப் வாரியர் 5, இவர் ஸ்பென்சர் ஜான்சன் 6. கரெக்டாக 50%க்கு கீழே 6 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா எஸ்டர்டே வந்து அதுக்கு முந்தின மேட்ச்சில் உங்களுக்கு 7 பேர் வந்ததுனால இதில் கரெக்டாக 6 பேர் உட்காந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் 6 யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் அப்படின்னு. சரிங்களா? அதனால் இது கூட என்ன பண்ணணுன்னா எப்போவுமே பெருசு ஜாயிண்ட் ஆகிடுதுங்க. நான் கூட மேட்ச் முடியும் போது ஆல்மோஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். முகேஷ் குமார் கேப்டன் கன்ஃபார்ம் ஆனார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணும்போது. ஓகே, அவர் கூட எந்த பெருசு ஜாயிண்ட் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்போது லாஸ்ட்டு இவர் தான் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. கடைசியில் ரஷீத் கான் ஒரு விக்கெட் எடுத்து ஜாயிண்ட் ஆகிட்டார். ஆனால் நமக்கு என்ன அந்த 70%க்கு மேலே 75% மேலே யார் இருக்காலும் அவங்க தான் ஜாயிண்ட் ஆகுறாங்க. அப்போ நான் வந்து ஏன்னா இஜான் சர்மா தான் 60 பாயிண்டில் இருந்தார். சரிங்களா? முகேஷ் குமார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணி கேப்டன் ஆகிட்டார். இவர் கூட ஜாயிண்டில் யார் வரான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவரை தாண்டின அடுத்த பாயிண்டில் இவர் தான் இருந்தார் 60 பாயிண்ட்டு. அப்புறம் இவர் பேட்டிங் வந்தோடனே 65 ஆகிட்டார். அப்போ இவர் தான் இருக்குன்னு நினச்சி நான் ஒருவேளை இவர் வயசாக வருவாரோன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தோன்னா ரஷீத் கான் விக்கெட் எடுத்தோன்னா இவர் கீழே வந்து வயசாகிட்டார். அப்போ என்ன தெரியுது இதிலேருந்து பார்க்கும்போது, நீங்கள் வந்து 0 to 40% உள்ள கேப்டனோ வயசோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா 40 to 60 கேட்டகரி
எந்த கேட்டகரி, இந்த 2 கேட்டகரியில் ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கீங்க கேப்டன் வைஸோ, இவங்க கூட நீங்கள் ஹைப்புக்கு ஜாயின் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்டு வந்துட்டுருக்கு, நம்ம பழைய வீடியோவில் பேசுகிறது தான். அதனால் நீங்கள் வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணிடுங்க, அதுதான் விஷயம். சரிங்களா? நான் கூட ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்த்தேன், 2 லோவாக வந்துருமோன்னு சொல்லி, அதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க. சரிங்களா? நேற்று ஸ்டெப்ஸும் 100 ஆகும்போது தான் நான் போட்டு மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் என்ன நடக்கும்னா ரிஸ்கியாக போட்டேன். ஒரு வேளை இது வரைக்கும் ஹைப்பிக்கே ஜாயின் ஆகுது, ஒரு வேளை லோ பிக் ஆகுமோன்னு நினச்சேன், அது வரல. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு ட்ரெண்ட் வருது, ஹைப்புக்கு ஜாயின் ஆகுதா, ஹைப்புக்கு பூரா நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுருங்க உங்கள் 20 டீம்லையும். சரிங்களா? உங்கள் 20 டீம்லையும் ஹைப்புக்கு ஜாயின் பண்ணி இல்லாத டீமே வச்சிடாதீங்க. ப்ளஸ் இந்த 20 டீம் கூட நீங்கள் யாரை ஜாயின் பண்ணணும் அந்த ஹைப்புக்கு கூட, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? 0 to 40 இல்லைனா 40 to 60 65 கேட்டகரி, இந்த 2ஐயும் பிடிச்சி அவங்க கூட ஜாயின் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுக்கலாம். கீப்பர் செக்ஷனில் உங்களுக்கு இஷான் கிஷான் இருக்கார், ஜானி பெர்ஸ்டோ, ஜிதேஷ் சர்மா, ஏதோ ஒரு பிளேயர் எடுங்க. ஜானி பெர்ஸ்டோ எடுங்க, கொஞ்சம் ரிதமில் இல்லாமல் இருக்கார், நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஓப்பனிங் பண்ணுறதுனால கொஞ்சம் பவர் பிளேயில் இயர்லேயே ஒரு 20 ரன் ப்ளஸ் அடிச்சிட்டாருன்னா ட்ரீம் டீம் உள்ள வரைக்கும் என்ட்ரியாக வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்கை வந்து உங்களுக்கு இம்பேக்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார், அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திலக் வர்மா வச்சுக்கோங்க. ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார், இருந்தாலும் ஹைப்புக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அடி வாங்கி வர்றதுனால அதை கொஞ்சம் அவரை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா டச்சில் இருக்காருங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வழியில் ரிஸ்கியாக தான் ட்ரை பண்ணணும். நேற்று கில் அப்படி தான் நம்ம பேசணும். என்ன தான் ஃபார்மில் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ பவுலிங் செக்ஷனில் நேற்று பார்த்தீங்கன்னா ரஷீத் கானும் குல்தீப்பும் தான் ஹைப்புக்கு, நீங்கள் ஏதோ ஒரு ஹைப்புக்கு எடுக்கணும். நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோன்னா ஒரு டீமில் குல்தீப்பையும் ஒரு டீமில் வந்து ரஷீத் கானும் வச்சுருந்தேன். ஏன்னா 2 ஹைப்புக்கு தான் பவுலிங்கில் இருந்துச்சு, ஏதோ ஒன்று வரணும். எதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுனால ஒரு டீமில் வரும் ஒரு டீமில் வச்சுருந்தேன். குல்தீப் போயிட்டார் வெளியில். அப்போது இன்னொன்று சொல்லியிருந்தோம், குல்தீப்பை எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே ஜாக் ப்ரெஷரை வச்சுருக்கணும். நீங்கள் நம்ம டெலிகிராமில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்க வந்தாங்கன்னா ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணால் அவரை நீங்கள் தூக்கி வைக்கணும், கேப்டனோ வைஸோ. சரிங்களா? ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. திலக் வர்மா வச்சுக்கோங்க. டிம் டேவிட் வந்து சேசிங்கன்னா வைங்க, ஃபஸ்ட்டு நாளும் வைங்க. சரிங்களா? இவர் வந்து பாட்டமில் இறங்கி ஆடுவார், நம்பர் 5 6 7 அந்த கேட்டகரியில் இறங்குறாரு. நல்ல ஆப்ஷன் தான். சரிங்களா? இயர்லேயே மேலே விக்கெட் விழும் பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து 30+ ரன் ஸ்கோர் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, மற்றபடி சசாங்க் சிங்கும் நல்ல ஒரு டச்சில் இருக்காருங்க. இந்த பஞ்சாபில் வந்து சசாங்க் சிங்கும் அஜிதோஷ் சர்மா, சரிங்களா, இந்த 2 பேரும் நல்ல ஒரு டச் ரிதமில் இருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த 2 பேரும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு இந்த 2 பேர் மேலே ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குன்னா ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு டிம் டேவிட்டை கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, கார்த்திக் பாண்டியா, ஷாம் கரன் எடுத்துக்கோங்க. ரொமாரியோ செப்பர்ட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான், அவரை வைங்க. இல்லைனா பவுலிங்கில் கூட மாற்றிக்கோங்க. சரிங்களா? லியாம் லிவிங்ஸ்டோன்லாம் நல்லா இவர்கிட்ட இருந்து திடீர்னு 2 ஓவர் போடுவார், திடீர்னு ஓவரும் போட மாட்டார். பேட்டிங் பியூர் பேட்டிங் மட்டும் ஆட வைப்பாங்க. சரிங்களா? பியூராக பேட்டிங் மட்டும் ஆட வைப்பாங்க. சம்டைம் விக்கெட் விழலானா மட்டும் ஒரு 1 or 2 ஓவர் வந்து இவர்கிட்ட இருந்து தள்ள வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போட வாய்ப்பு இருக்காது. விக்கெட் விழாத பட்சத்தில் ஏதோ ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு ஓவர் போட வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அதே தான் முகமது நபியும், அவரும் ஆஃப் பிரேக் தான். லெஃப்ட் பேட்ஸ்மேனாக இருந்தால் கண்டிப்பாக நபிக்கும் ஒரு 1 or 2 ஓவர் போட வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, பும்ரா எடுத்துக்கோங்க. ஏ சிங்கு ஓகே, ஏ சிங்கில் ரபாட்டா வச்சுக்கலாம். ரபாட்டாவும் லிவிங்ஸ்டன் தாங்க கேப்டன் போன மேட்ச்சு. சரிங்களா? பஞ்சாபில் லிவிங்ஸ்டனை கட் பண்ணிட்டீங்கன்னா ரபாட்டா எடுத்துக்கோங்க. ரபாட்டா வேண்டாம் அப்படின்னா லிவிங்ஸ்டன் வைங்க. சரிங்களா? ரபாட்டா வச்சுருக்கோம், நம்ம லிவிங்ஸ்டனை கட் பண்ணியிருக்கோம். ரொமாரியா மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆகாஷ் மேத்வாலோ இல்லை யாரோ ஒரு பிளேயரை கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ரிஸ்கே வைங்க, ஏன்னா லோப்பிக்கு கொஞ்சம் வருது. சரிங்களா? ஜெரல்டு கோச் வந்து பிச்சுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. பாஸ்ட் நல்லா ஹெல்ப்பாக இருந்ததுன்னா ஜெரல்டு கோச் வந்து திடீர்னு வந்து 2-3 விக்கெட் ப்ளஸ் எடுப்பார், சில டைம் அடி வாங்குவார், ஒரே விக்கெட்டோட போயிடுவார். சரிங்களா? அவர் ரிஸ்கியாக ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏசிக்கு நல்ல ஆப்ஷனுங்க. ஏசிங் வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இவர் இம்பார்ட்டன்ட் ஆகிடுங்க. செகண்ட்னா கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ராப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆனால் மும்பைக்கு எதிராக கொஞ்சம் ரீசெண்டாக ரெக்கார்டு வச்சுருக்காரு. மற்றபடி ஸ்ரேயஸ் கோபால், ஹஜ்ப்ரார்லாம் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டெமோ டீம் இப்படி தான் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சுதுன்னா, ஏதோ ஒரு பிளேயர் வராத பட்சத்தில் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஹை பிக்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுங்க.
இவரும் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ஹைப்புக்கு ஆயிடுவார். 2 3 4 5 இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஹைப்புக்கு ஜாயின் பண்ணி தான் ஒரு லோ பிக் வருதுங்க. சரிங்களா, நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம், ட்ரெண்டில் பூரா தான் வருது. அதனால் ஹைப்புக்கு யாருமே பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அவங்க மேலே கை வைக்கிறதும் பார்த்து வைக்கணும், அங்கே தான் விஷயமும் இருக்குது. சரிங்களா, கில்லு நேற்று அவுட் ஆகிட்டார், ஒருவேளை அடிச்சிருந்தால் ரிஸ்கி ஆகும். அதனால நீங்கள் வந்து அவங்களாம் கை வச்சா பார்த்து வைக்கணும். சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் 0 to 40 ஒரு கேட்டகரி, ப்ளஸ் 40 to 60 கேட்டகரி. சரிங்களா, 60 65 அந்த மாதிரி கேட்டகரியில் இந்த 2 கேட்டகரியை பிடிச்சி இவங்க கூட ஜாயின் பண்ணி போடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, இப்போது இந்த 0 to 40 40 to 60 65 கேட்டகரி இன்றைக்கி எத்தனை வரும் அப்படிங்கிறது சும்மா ஒரு சின்னதாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ லாஸ்ட்டாக 2 மேட்சாக ஆர்ஆர் கேகேஆரில் 7. சரிங்களா, எஸ்டர்டே மேட்ச்சில் 6. ஓகே, அப்போ இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னா 4 அல்ல 5 வரதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி டுடே எம்ஐ பஞ்சாப் மேட்ச்சில் 50%க்கு கீழே, ஏன்னா 2 நாளாகவே 6 7 வந்துருச்சு. சரிங்களா, அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லோ பிக்கு கம்மி பண்ணிவிட்டு 4 அல்ல 5 எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20 டீமில் 5 டீம் மறுபடியும் அந்த 6 7க்கு போய் பாருங்கள். ஏன்னா ஒரு ட்ரெண்டு வந்தால் ஒரு வேளை அது வந்து ஒரு 2 3 மேட்ச்சு 4 மேட்ச்சு ரிப்பீட் ஆகும். சம்டைம் 2 வந்ததுனால இங்கே திரும்பிடலாம். சரிங்களா, 4 அல்ல 5 இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனால் இது தான் வரும் ஏறக்குறையா. அங்கே இல்லை 6 7 இல்லை அப்படின்னா 4 5 இதை தவிர வர வழியே இல்லை. இந்த 2ல் தான் வரும். எனக்கு ரொம்ப ரிஸ்கி வேண்டாம் அப்படின்னா இதுக்கு 10 டீமும் இதுக்கு 10 டீம் போட்டு போங்க, கண்ணை மூடிட்டு. வேலை உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு டீம் 10 டீம் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் ஹைப்புக்கு ஜாயின் பண்ணியே போட்டுக்கோங்க, ஏன்னா ஹைப்புக்கு தான் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.